ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எல்லார்கிட்டும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா 2 நாள் என்னால் வீடியோ போட முடியல. என்னை வீட்டில் கொஞ்சம் வேலைங்க இருக்கிறதுனால கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. டைம் கிடைக்கிறப்ப நான் போடுறேன். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று வந்து சாதனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாதனாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன தப்பாக பேசியிருக்கிறேன்னா, அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் அந்த வீடியோவை இந்த வீடியோவில் லாஸ்ட் எண்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சாதனாவை பற்றி எதனா தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. நான் என்ன தப்பாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரொம்ப பேர் இல்லைங்க, ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேர்கிட்ட அவ்வளோ கமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த 4 பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசிங்கமாக கமெண்ட் பண்ண ஒருத்தர் வந்து அசிங்கமாக கமெண்ட் பண்ணார், நான் டெலிட் பண்ணிட்டேன். இன்னும் 2, 3 பேர் வந்து உனக்கு தேவையா அந்த கதை, நீ ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை பாரு கொள்ளுன்னு சொல்லி 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அக்கா கரெக்டுக்கா நீங்கள் பேசுனது, ஒருத்தர் சிலர் வந்து அவங்க திருந்த மாட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டு தான், அது திருந்தாச்சேன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ பேச வந்தது இந்த தப்பான கமெண்ட் பண்ணவங்கள நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்தால் அப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்க. அப்போ ஏற்றுக்கிற ஆளுங்கன்றதுனால தான் வந்து தப்பான கமெண்ட் பண்ணுறீங்க. கரெக்டா? ஒருத்தர் எனக்கு அசிங்கமாக பண்ணார் கமெண்ட், நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன், அதை பின் பண்ணி வைக்காமல் போயிட்டேன். அதான் தப்பு நான் பண்ணிட்டேன். அவர் வந்து அவருக்காக தான் இந்த வீடியோவும் போட்டுட்டேன். மெயினாக அவர்கிட்டயே நான் கேட்குற மாதிரி நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அது மாதிரி இருந்தால் அப்போ ஏற்றுப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் அப்போ பணம் தான் முக்கியம். எப்படி யார் ஊர் மேலே எப்படி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. அதே மாதிரி சாதனாவை பற்றி பேச உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்னென்ன சாதனை நான் அப்படி தர்ம பத்தினியா? சாதனை அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வராத, படி தாண்டாத அப்படியே வீட்டு உள்ளே பொத்தி வச்சுன்னு இருக்கிறாங்களா? நான் சாதனாவை பற்றி நான் பேச ஊர் உலகமே பேசுது, மீடியாவிலேருந்து எல்லாத்துலேயும் தான் தெரியுது. கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமவை எடுத்து இந்த கதியில் தெரியுது. சாதனாவை பற்றி நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி அப்படியே வம்புக்கு வந்துட்டீங்க. மற்ற பேர்லாம் நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல, நல்ல கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே எப்படியாப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, அடக்க உடக்கமாக வளர்ந்து தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, உலகம் உண்டுன்னு சொல்லி என்ன சொல்றது, வீடு தான் உலகம் அப்படின்னு வாழ்கிறவங்களாக தான் இருக்கும் நல்ல கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே. இந்த மாதிரி பண்ணதெல்லாம் எப்படியா இருக்கும் தெரியுமா? அடுத்த புருஷனை வச்சுக்கிறதா இருக்கும். என்ன புருஷன் இருந்தே ஒரு 4 பேர் வரவனுங்களாக இருக்கும். நான் அப்படியே ஊர் மேயிற கேஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து அதை பற்றி சொன்னால் கோபம் வரதான் செய்யும். அது நியாயம்தான். ஏன்னா அந்த மாதிரி கேஸுங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பற்றி தப்பு சொன்னால் நம்மளும் அந்த மாதிரி தானே, அப்போ நம்மளுக்கு கோபம் வரதானே செய்யுன்ற மாதிரி அதுங்களுக்கு கோபம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குதுங்க. அதே மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க, உன் குடும்பத்தை பாரு ஃபஸ்ட்டு. நான் சாதனை பற்றி நீ என்ன பேசுறதுன்னு கேட்குறீங்களே, என் குடும்பத்தை நான் பார்க்காம நீங்களா வந்து பார்க்குறீங்க? என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும், சரிங்களா? நீங்கள் யாரும் சொல்லி தான் நான் பார்த்துக்கணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? திருப்பி நான் கேட்குறேன், வேலை இல்லாமல் அந்த என்ன பேசியிருப்பா சாதனா அப்படி சொல்லி கிளிக் பண்ணி பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களே, அந்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் தானே இருக்கிறீங்க. என்ன வந்து கேட்குறீங்க உனக்கு வேலையே இல்லையான்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தப்பாக கமெண்ட் பண்ணிங்கள்ல, நீங்கள் தான் முக்கால்வாசி வேலை வெட்டியே இல்லாமல் வெட்டியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? கமெண்ட் பண்ணுறதுல கூட ஒரு நியாய தர்மம் இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாருக்கும் பண்ணணும்னு நினச்சின்னுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சாதனாவை பற்றி பேசினோடனே அப்படியே கோபத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சாதனை அவ்வளோ நல்ல ஒன்றுட்டு. சரி, என்ன ஜென்மங்களா நீங்களாம்?